சாமி இருக்கிற உடலை கிறுக்கு குத்துற 10 அறிகுறிகளை தான் இன்னைக்கு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இந்த காலத்தில் சொல்லுவாங்க, எப்பா அவன் கிறுக்கு பிடிச்சி கிறுக்கு குத்தி அலையிறானப்பா, குடும்பமே அழிஞ்சு போச்சு, மேலே வந்த சாமியை குண்டடைக்க முடியலை, சரியா இல்லை, அதனால் அந்த சாமியை கொண்டு அணைக்க முடியாதனால, அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பாதுகாப்பு கவசம் இல்லாமல் அவன் கிறுக்கு குத்தி இது மாதிரி அவன் அழிஞ்சு போனானப்பான்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? அதை தான் இன்னைக்கு நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன். இந்த பதிவு யாரையும் அச்சுறுத்தணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் அல்ல. ஆனால் இருந்தாலும் இதையும் தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அதாவது இந்த கிறுக்கு குத்துறது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தன்னிலை மாறி தான் செய்யும் செயலை சரியாக செய்ய முடியாமல் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் இருக்காங்கல்ல, அவங்களுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரி, ஏன் அப்படி இருக்காங்க? சரி, சாமி இருக்கிறனால அப்படி ஆகுறாங்களா, இல்லை அவங்களுக்கு ஏற்படுகிற ஒரு சில தீய வினைகளால் அப்படி ஆகுறாங்களா, இல்லை தனிப்பட்டு சொந்த குடும்ப பிரச்சனைகளால் அப்படி ஆகுறாங்களா? சரி, இது ஏன் சாமி இருக்கிற உடலுக்கு ஏன் இந்த நிலை ஆகுது? அதாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சாமி உடம்புல இருக்குது அப்படின்னா முதல்ல அந்த சாமியோ அந்த தேகம் உங்களுக்கானது மட்டுமல்ல, அந்த சாமிக்கும் பாத்தியப்பட்டது, அந்த சாமிக்கும் பங்கு இருக்கு. அந்த தேகம் சரியாக இருக்கணும். அந்த தேகம் சரியாக இல்லை அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், என் மேலே சாமியை சுமந்துக்கிட்டு நான் பாட்டுக்கு செய்யக்கூடாத காரியத்தில் நான் செஞ்சுக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா, என் மேலே இருக்கிற சாமி என்னை ஒரு திருப்பி விட்டுரும். சரி, அதை விட்டுருங்க, அது தனி மனிதன் செய்கிற செயல், அது பிழை, செஞ்சதுக்கேற்ப சன்மானம், அதனால அது ஏற்கக்கூடியது தான். ஆனால் ஒரு சாமியாடி இருக்காங்க, அந்த சாமியாடி சரியாக இருக்காங்க, நீதியாக இருக்காங்க, நேர்மையாக இருக்காங்க, உண்மையாக இருக்காங்க, பக்தியாக இருக்காங்க, அவங்களுக்கு இப்படி ஏற்படுதுங்க, அவங்களுக்கு இப்படி ஏற்படுது. அப்போ அதை எப்படி சரி பண்ண முடியும்? இது என்ன, இது எதனால ஏற்படுது, இது கிறுக்கு குத்துறதுனா என்ன அப்படிங்கிற மாதிரி முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இது எதற்காக இது சூடிக்கப்படுகிறது அப்படின்னா, அந்த சாமி ஆடியை அந்த சுமக்கும் தேகத்தை நிலை இழக்க செய்யணும். அந்த சாமி ஆடிய ஆட விடாம, அந்த தெய்வத்தை ஊக்கமா நினைக்க விடாம, அவர்களை நிலை இழைக்க, நிலை குலைய உளவியலா ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்தும். இதுதான் தெய்வ விஷயங்கள்ல தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நல்லா சாமி ஆடுற பெருமக்களுக்கு இது மாதிரியான ஒரு சில கஷ்டமான சூழ்நிலைகளை உருவாகும், அதை தாண்டி சகிச்சு அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி, அப்போ அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தெய்வம் இருக்கிற மேனியை சீர்குலைக்கணும், தெய்வத்தை வெளியேற்றணும். அதனால இந்த செயல் நடக்குது. சரி, இது நடந்துருச்சு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும்? ஒரு 10 அறிகுறிகளை நான் அறிஞ்சது அறிவு நண்பர்கள்ட்ட. ஒரு முதல் விஷயம் என்ன அப்படின்னா, தெய்வத்தை நெருங்க முடியாம, தெய்வத்தை வணங்க முடியாம, ஆலயத்துக்குள்ளேயே செல்ல முடியாம, கோவிலுக்குள்ளே போக முடியாது, காலையை எடுத்து வைக்க முடியாது, சாமியை நினைக்கவே முடியாது. அதுதான் முதல் அறிகுறி. அதாவது இது மாதிரியான ஒரு செயல், இது மாதிரியான ஒரு ஏவல், இது மாதிரியான ஒரு தீய வினை, இது மாதிரி யாராவது ஒரு ஆளுக்கு இப்படி சாடி நின்றுச்சு அப்படின்னா, நான் சொன்ன அந்த 10 அறிகுறிகள் இருக்கானா, இது பெரும்பாலும் இருக்காது, இந்த அறிகுறிகள் பெரும்பாலும் நடக்காது. அதனால இப்படி நினைக்கிற பெருமக்கள் அதுல இருந்து தனக்கு இது அல்ல, இது பிரச்சனை அல்ல, உங்களால ஒரு ஆலயத்துக்குள்ள போக முடியுது, தெய்வத்தை வணங்க முடியுது அப்படின்னா நீங்க நல்லா நிறக்க இருக்கீங்க, உங்களை சுத்தி எந்த பாதிப்பும் இல்லை, உங்க சாமி உங்களை பாதுகாக்குதுன்னு தான் அர்த்தம். சரி, இது ஒண்ணு. இரண்டாவது என்ன அப்படின்னா, எனக்கு இருக்கிற ஆசையை தூண்டுறது. என்னுடைய ஆசை, ஒரு போதை எடுக்கிறேன்னா 1 மடங்குக்கு 100 மடங்கு, எப்படின்னா ஒரு அபரிவிதமாக, எப்படி ஒரு கட்டுக்கு அடங்காத மாதிரி என் ஆசை. நான் ஒரு போதை எடுக்கிறேன் அப்படின்னா 1 மடங்குக்கு 3 மடங்கு 5 மடங்கு எடுத்து என்னை நானே அழித்து கொள்வது. இது இரண்டாவது அறிகுறி. மூன்றாவது அறிகுறி என்ன அப்படின்னா, என்னை சுத்தி எப்பயுமே ஒரு அசுத்தமான ஒரு நிலம் இருந்துகிட்டே இருக்கும். நான் இருக்கிற இடத்துல, என்னுடைய உடல்ல சுத்தி ஏதாவது ஒரு அசுத்தம், ஏதாவது ஒரு அசுத்தமான செயல், ஏதாவது ஒரு துர்நாற்றம் என்னை சுத்தி இருந்துகிட்டே இருக்கும். இது மூன்றாவது. நான்காவது என்ன அப்படின்னா, சாமிக்கு எனக்கும் பேசுற அந்த நெருக்கம், அந்த ஒரு துண்டிக்கப்படும். என் சாமி என்கிட்ட பேசாது, என் சாமியை நான் உணர முடியாது. என் மேல இருக்கிற சாமி எங்க இருக்கு, என் சாமி வந்துச்சா, என் கூட பேசுதா, என்னை காக்குதா, எதுவுமே தெரியாது, துண்டிக்கப்படும். சாமிக்கும் அந்த மக்களுக்கு இருக்கிற நெருக்கம். சரி, அஞ்சாவது என்ன அப்படின்னா, எப்படி சொல்றது, ஒரு சாமிக்கு எந்த காரியமெல்லாம் ஆகாதோ,
3 வீடு அந்த சுத்தமா அந்த இடத்துல ஆகாரம் எடுக்காம இருக்கும்ல, அதெல்லாம் எடுக்கிறது. எதெல்லாம் ஆகாதோ அதை எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது. எதெல்லாம் அந்த சாமிக்கு தீட்டோ அது எல்லாத்தையும் செய்ய வைக்கிறது. இது 5வது. 6வது அறிகுறி என்ன அப்படின்னா, என் மேல வர்ற சாமியை நான் ஆடணுங்கிற எண்ணமே எனக்கு வராது. சாமியை ஆடணுங்கிற எண்ணமே எனக்கு வராது. அந்த ஒரு அச்சம், ஒரு பயம் வரும். சாமியை ஆடிடுவோமா, சாமியை ஆட முடியுமா? ஏன் அப்படின்னா, என்னை சுற்றி இருக்கிற அந்த வலையானது, அந்த சூழ்ச்சியானது என்னை இது மாதிரி ஒரு மாய தந்திரங்கள் விஷயங்கள் இருந்தால் தான் இது மாதிரி எல்லாம் நிழலாம் உருவாகும். வேற சாதாரணமா அது இதெல்லாம் உருவாயிராது. மாய தாந்திரீக சூழ்ச்சிகள் நடந்தா தான் இதெல்லாம் ஒரு சில பேருக்கு உருவாகும். அப்ப என் மேல வர்ற சாமியே இருந்தாலும், நான் சாமியே வந்தாலும் நான் சாமியை ஆட மாட்டேன்னு போய் நிக்கிறது. இது 6வது. 7வது என்ன அப்படின்னா, அன்பு, பண்பு, பாசம், குடும்பத்துல எந்த ஒரு நேசம் இல்லாம வீட்டுல தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு அனாதை போல நானே எனக்கு மட்டுமே தனிமையை அதிகமா விரும்புறது. சரி, 8வது என்ன அப்படின்னா, நிறைய பழி பாவ செயல்களை செய்யறது. எது மாதிரியான பழி பாவ செயல்? ஒரு சின்ன சின்ன உயிரை கூட கொல்லக்கூடாதும்பாங்க. நம்மளால முடிஞ்ச உதவியைத்தான் 4 உயிர்களுக்கு செய்யணும்பாங்க. அது இல்லாம அது போன்ற உயிர்களை அழிக்கிற, அந்த உயிர்களை அழிக்கிறத ரசிக்கிற ஒரு குணம், ஒரு மிருக குணம் மனசுக்குள்ள உடலுக்குள்ள உருவாகுது. சரி, 8வது என்ன? அதாவது இதெல்லாம் நான் ஏன் சொல்லி வரேன் அப்படின்னா, ஒரு மனுஷன் தெய்வத்தை சுமக்கிற ஒரு மனுஷன் அவன் நிலையில்லாம நிலை இழந்து அவன் அழிக்கப்படுகிறான், முடக்கப்படுகிறான். அவனுடைய காலம் முடியுது அப்படின்னா, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நடந்தாதான் அவன் அந்த இடத்துல கிறுக்கு குத்தி அவனுடைய வாழ்க்கை தடம் மாறி திசை மாறும். இது எதுவுமே இல்லை அப்படின்னா அது எதுவுமே நடக்காது. சரி, 8வது என்ன அப்படின்னா, பொண்ணுக்கும் பொருளுக்கும் பணத்துக்கும் அதே சமயம் ஆசைப்படுறது, காம இச்சையில சிக்கி அதுல இருந்து மீள முடியாம தவிக்கிறது. சரி, 9வது என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலும், ஒரு சாமியாடியா இருந்தாலும் அந்த சாமியாடியை மதிக்காம, எப்படி சாமிக்கும் பேய்க்கும் வித்தியாசம் தெரியாம அந்த சாமியாடிகளை மரியாதை குறைவாக, அதே சமயம் ஒரு ஆலயங்கள்ல அதே சமயம் அது போன்ற ஒரு சாமியாடி ஒரு பக்கம் முன்னாடி தன்னுடைய குரலை உசத்தி ஒரு அகோரி மாதிரி ஒரு அபரிவிதமாக தன்னுடைய நிலையே மாறி ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, நமக்கு ஒரு பிம்பம் உருவாகும்ல, எல்லாரும் வெறுக்கிற பிம்பம், அந்த பிம்பம் அது போன்ற ஒரு தோற்றத்தை வெளிப்படுத்துறது. 10வது என்ன? எப்போது ஒரு சாமியாடி உளவியல் மாற்றத்தால் நிலை குலைந்து கிறுக்கு குத்தி அவனுடைய வாழ்க்கை தடம் மாறும் 10வது அறிகுறி என்ன அப்படின்னா, கட்டிய மனைவி அதே சமயம் தன்னுடைய குடும்பம் அவர்களுக்கு துரோகம் செய்து தன்னுடைய இச்சைகளுக்கும் தன்னுடைய சுய ஆசைகளுக்கும் எல்லாத்தையும் காயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கண்ணீரில குடும்பத்தையே சிக்கி சீரழிச்சு அதனால தான் இன்பம் பெற்று நிக்கிற அந்த மிருக குணமும் அந்த இடத்துல உருவாகும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா சாமி அவங்களை விட்டு விலகும். இல்லை அப்படின்னா அந்த குணத்துக்கு சாமி அவர்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவர்களுக்கு உளவியலாக மாற்றம் வந்து ஒரு காலகட்டம் வரும்போது தெய்வத்தையும் இழந்து, குடும்பத்தையும் இழந்து, மக்களையும் இழந்து, உடல் ஆரோக்கியத்தையும் இழந்து அவர்களே அவர்களுக்கு ஒரு வழியை உருவாக்கி அவர்களுடைய காலம் சுருங்கப்படும் அப்படிங்கிறதா இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.